நான் பண்ணிட்டேன். ஏய் என்கே, ஆ எவ்வளவு நாள்டா இப்படியே நம்ம போட்லயே போயிட்டு இருக்கோம்? மேப்ல வந்த மாதிரி எனக்கு தெரியல. ஐடியா இல்லை. அது தெரியலப்பா. அங்கே பிளாக் கலரில் ஒரு ஹோல்ஸ் இருக்கு. அந்த ஹோல் கிட்ட போனால் தெரியும் உன்னோட தாத்தாவோட லெபார்டரி எங்கே இருக்குட்டு. எல்லாத்தையும் இவ்வளோ கரெக்டாக பண்ணிட்டு எங்கள் தாத்தாவோட மேப்பை இவ்வளோ கேவலமாக கொண்டு வந்து தந்துருக்கியே, இதுவாக இருக்கா? ஏடா குவாலிட்டி எப்படி கிடைக்குமோ அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு வர முடியும். நான் என்ன பண்ணுறது? உன் தாத்தா அப்படி பண்ணி வச்சிருக்கேன். சரி, எனக்கு வேற எங்கள் தாத்தா பண்ணி வச்ச வேலைக்கு எனக்கு போட்டு கூட சரியாக ஓட்ட தெரியல. எனக்கே கடுப்பாக இருக்கு. ரைட்ரா, போய் ரைட்டு போனோம். எனக்கு ஓட்ட தெரியல. சரிடா, ரைட்டு. எங்கள் தாத்தா எனக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இந்த கிணத்து மாதிரிலாம் அவர் கட்டி வச்சதுல நிறையா வித்தியாசமான ஏதோ கிரியேச்சர்லாம் இருக்கும் அப்படின்னு ஒரு தடவை சொன்னாரு. இங்க வாயேன். இங்க வாயா. எலவடா அது? என்னது இது? என்னையா அதுல இலைய காணும்? நானும் அதையா பாக்குறேன். என்னையா சுத்தமா இலையே இல்ல. என்னையா உன் தாத்தா ஏதாச்சும் என்னடா இது? மேப் பாரு ஒன் செகண்ட். ஆமாயா, இந்த இடம் போட்டிருக்கு. ரொம்ப பிளாக்கா இந்த இடத்தை தான் ஏன் சுட்டி காட்டுது. என்னையா இந்த இடம்லாம் ஒரே கருப்பா இருக்கு கீழே. உன் தாத்தா ஏதாச்சும் வேலையை பார்த்து விட்டுருப்பாரோ? சொல்லியிருக்காருயா, அந்த இடத்துக்குலாம் போகாத, அங்க வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய நடந்துச்சு, அதனால அந்த இடம்லாம் ஒரு மாதிரி நியூக்ளியரோட எஃபெக்ட், ரேடியேஷன் ஆக்ட் ஏதாச்சும் அந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லியிருக்காருயா. எனக்கும் அதான் தெரியல. லீஃப் எல்லாம் காணுமேடா. எனக்கும் புரியல. சில இடத்துல மட்டும்தான் இருக்கு இலை, ஆனா இங்கெல்லாம் காணும். சரி, எனக்கு தெரியல. சரி வா முன்னாடி போவோம். என்னடா இது? இல்ல எனக்கு புரியல. அது என்ன அங்க என்ன இருக்கு? ஆமா, உனக்கும் அது தெரியுதா? எனக்கும் தெரியுது. ஐயோ அங்க பாரியா, அங்க கூட என்னமோ இருக்கு. ஒருவேளை இதுதான் எங்க தாத்தாக்கான கிணறா இருக்குமோ? ஒருவேளை இருக்குமோ? எனக்கு ஒன்றும் தெரியல. ஐயோ ஆமா, இங்க பாரு என்னமோ பண்ணி வச்சிருக்காங்க. மேல போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. எப்படி அடியில போறது தெரியல. அங்க போய் பார்ப்போம். அதுதான் என்ட்ரன்ஸா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. பார்ப்போம். நீ சொல்றதா கூட இருக்கலாம். என்கே, உனக்கு தான் இதை பத்தி எனக்கு நல்லா தெரியும்னு ஒரு தடவை சொன்னேன். எனக்கு ஓரளவுக்கு தான் எங்க தாத்தாவோட இதை பத்தி தெரியும். எனக்கு வேற கொஞ்சம் கண்ணு வேற ஒரு மாதிரியா இருக்கு. ரைட்டு, நீ தான் கூட்டிட்டு போகணும். வழி எப்படி போகணும்னு நினைக்கிறேன். அங்க படிக்கட்டு தெரியுது. வா என் கூட. நான் போயிட்டேன் நினைக்கிறேன். எனக்கு இங்கதான் வழி ஏதோ தெரியுற மாதிரி இருக்கு. தான் உள்ள போக ட்ரை வழி இருக்குடா. ஆனா அப்படியே கீழே வந்தனாக்கா அப்படியே கீழே வந்து செத்துற வேண்டியதான். என் கூட வந்தனாக்கா அவனை சேஃபா கூட்டு போவான். தலையா ரைட்டு, பேச்ச கேக்குறானா? எங்க தாத்தாவோட பேரனாச்சே. நான் கீழே வந்துட்டேன். எனக்கு நான் கீழே மாட்டிக்கிட்டேன்டா. எனக்கு பயமா இருக்கு. சீக்கிரம் வந்து எனக்கு காப்பாத்துறா. இங்க வேற என்னமோ தீபந்தம்லாம் எரிய வச்சிருக்காங்க. ஆமாண்டா, பயமா இருக்கு. சீக்கிரம் கீழே வா. சீக்கிரம் வாடா, பயமா இருக்குடா. வரேன்டா. வண்டியா வந்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துக்குள்ளதான் நீ போகணும் நினைக்கிறேன். எவ்வளவு பயமா இருக்கு. எனக்கு அதான் தெரியுதாங்க. யாரும் நிக்கிற மாதிரி வேற இருக்கு. உனக்கு தெரியுதாங்க? எவனோ ஒருத்தன் வெள்ளை கலர்ல இருக்கான் கண்ணு. ஆமாயா, எனக்கு முன்னாடி கூப்பிட்டு போய். எனக்கு பயமா இருக்கியா? எனக்கே பயமா இருக்கு.
போவோம். இருக்கட்டா போடா முன்னாடி. ஐயோ படுத்துறானே. ஐயோ ஏய் மேல கொஞ்சம் தொங்குறான். எனக்கு ஓடாத, எனக்கு பயமா இருக்குடா. எனக்கு போகாது. எனக்கு வாடா, எனக்கு பயமா இருக்குடா. அப்படிதானா போய் ஆகணும். எனக்கு வழி அங்கதான் இருக்குன்னு சொன்ன மாதிரி இருக்குடா. வாடா போலாம். தாத்தாவுக்கு வராது. எனக்கு என்ன பண்றது? எங்க தாத்தா பண்ணி வச்ச வேலை இதெல்லாம். ஆனா தாத்தா சைக்கோ கில்லரும் தருது. அப்படிலாம் கிடையாதுடா, அவர் நல்லவர்டா, எனக்கு தெரியும்டா. ஆனா அவர் தூக்கலலாம் தொங்குறாங்க பாரு. அதுதான் எனக்கே பயமா இருக்கு. நம்ம எதுக்கும் சேஃப்டியா போலாம். இங்க உட்கார்ந்தபடியே செத்துருக்காங்க பாருங்க ஒருத்தன். சத்தம்லாம் இருக்கு. ஏதோ பேரல் மாதிரி இருக்கு, திறந்து பார்ப்போம். அங்கிட்டு காவு. இதுல ஒரு மண்டை ஓடு இருக்குடா. மண்டை ஓடு ஒரு புக் இருக்கு. நான் ரெண்டுத்தையும் எடுத்துட்டேன். தெரியல, இரு பார்ப்போம். கதவின் சாவின் போட்டிருக்கு இந்த புக்கு பேரு. இந்த மர்ம கதவை திறக்க தங்க போன்ற சதுரத்தின் மேல் அந்த மண்டை ஓட்டை வைக்க சொல்றாங்கடா. மண்டை ஓட அது திறந்தா இருக்கு. என் கையில ஒரு மண்டை ஓடு இருக்கு. இங்க எங்க அப்படி அந்த மாதிரி தங்கமா இருக்கு? அந்த இடம் வழி இல்ல. அந்த பக்கம் போயிடலாம் வா. ஏய் எனக்கே எனக்கு இங்க ஏதோ வழி இருக்குடா, இங்க பாரேன். ஏய் ஆமா, என்னடா இது? எங்க போகுது இது? யாருக்கு தெரியும்ப்பா. என்னடா பாதி வரையும் பார்த்து போ, புளியெல்லாம் இருக்கு, கீழே விழுந்துடாத. அவளை காப்பாத்த அப்புறம் யாரும் இங்க வரமாட்டாங்க. ஏய் இங்க முன்னாடி ஏதோ வழி இருக்கு. அதான் ஆனா க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனா இங்க க்ளோஸ் ஆயிருக்கு. உள்ள ஒரு தலை இருக்குதுடா. உள்ளாரையா? உள்ள தலை இருக்கு. ஏய் ஆமா, எனக்கு ஆமா உள்ளார தலை இருக்கு. அந்த அப்ப அந்த தலை தான் நம்மள ஏதோ சொல்ல வருது நம்ம கிட்ட. கையில மண்டவோடு இருக்கு, தலை இருக்கு. ஏய் அங்க நான் ஏதோ பார்த்துட்டேன். இங்க பாரு, இங்கதான் அந்த தங்கம் கலர்ல ஏதோ இருக்குன்னு சொன்னாங்கல்ல. எனக்கு ஏதாச்சும் பார்த்துட்டியாடா? அமைதியா இருக்க, எனக்கு பயமா இருக்குடா. நீ என்னடா அப்பப்போ அமைதியா இருற? இங்கதான் அந்த ஏதோ பாரு, இங்கதான் இது இருக்கு. அது மேல இதை பிளேஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. பிளேஸ் பண்ணா என்ன ஆகும்? இதுதானே படிச்சேன். ஓகே, அந்த புக்ல வேற என்ன எழுதிருக்கு? கண்டுபிடிச்சு. ஓகே, அப்ப இதை பிளேஸ் பண்ணா அந்த கதவு திறக்குமோ? யாருக்கு தெரியும்? என்னடா எப்போ அந்த தாயா அதில் போட்டிருந்தாங்க. அதை பிளேஸ் பண்ணோன்னா ஓப்பன் ஆயிடுச்சுடா கதவு. எனக்கு அந்த தலையை பார்த்தாலே பயமா இருக்கு. நீயும் பயந்தா எப்படா? நீ முன்னாடி போடா, எனக்கு முன்னாடி. நீ தாண்டா கூப்பிட்டு வந்த. நீ கூப்பிட்டு வந்த பாரு, போடா முன்னாடி போய் தொலை. என்ன சொல்ல வருது நம்மள? ஏய் மேல புக் இருக்கு. ஏய் ஆமா, லெபார்டரி பாஸ்கோடுன்னு ஏதோ போட்டிருக்கு. இதுல ஏதோ இதுல ஏதோ ஒரு இடத்துல பிரிச்சு ஏதோ எழுதிருக்கு. எனக்கு என்ன எழுதிருக்காப்பா? Decode this and get the code for the laboratory secret door entrance. I am Professor John Kepler. I want to emphasize that I have constructed John Kepler a laboratory for my groundbreaking invention, the time machine. I challenge you to find the
கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ப்ரூவ் தட் யூ ஆர் மை கிராண்ட்சன். ஏய் இவங்க பாரியா, அவர் வந்து இந்த டைம் மிஷின் கண்டுபிடிக்கிறதுக்காக இவர் வந்து லெபார்டரியில் சில விஷயம்லாம் கட்டினாராமா. கடைசியாக ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காயா, நீ என்னோட பேரனா இருந்தா நீ இதை கண்டுபிடிச்சி வாடா அப்படின்னு போட்டிருக்காரு. இதை எப்படி கண்டுபிடிக்குது எனக்கு தெரியல. இந்த புக்கை நீயே பாரு, அவர் என்ன போட்டிருக்காருன்னு. அதில் வேற இது போடலாம். ஆமா ABCD. ஆமா இது அந்த புக்ல இருந்துச்சு. எந்த புக் உனக்கு தெரியுமா? இதை பற்றி உனக்கு தெரியுமா? பெருசாக எதுவும் தெரியல. இது ஏதோ கோடுன்றது மட்டும் புரியுது எனக்கு. அதான்டா இதுலேயும் கோட் போட்டிருக்காங்க, ABCDயும் போட்டிருக்கு. ஒருவேளை அதில் கூட உனக்கு தெரிஞ்சா நீ ஏதாச்சும் பாரு. உனக்கு ஏதாவது புரியுது? எனக்கு தெரிஞ்சு இந்த லெட்டர்ஸ் தான் வந்து கோடுன்னு நினைக்கிறேன். இதுக்கு பக்கத்தில் இந்த புக்கு தான் வந்து டிரான்ஸ்லேஷன். இது வந்து கோட் புக்கு. இதை டீகோட் பண்ணால் தான் உண்டு. அப்போ நீ சொல்கிறது என்னன்னா இந்த டீகோட் பண்ண சொல்கிறாங்களா இந்த புக்கில் இருந்து? எங்கள் தாத்தா பாரியா என்ன வேலை நான் பார்த்துருக்காருன்னு. அதுதான் நானும் நினைக்கிறேன். நீங்கள் இது கரெக்டாக டீகோட் பண்ணிடலாம். கட்டியா? இதோட கட்டியா பாரு.